லா யுமினு அஹதுக்கும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, உங்களில் ஒருவன் மோமினாக முடியாது. அதற்கு பலர் பல விரிவு பொருள்களை சொல்வார்கள். இன்றைக்கு தர்ஜமாவை எடுத்துக்கொண்டால், தர்ஜமத்துல் குர்ஆனை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஹதீதுகளை பொருள்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாமுமே இந்த பிராக்கெட்டுக்குள்ளால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அடைப்பு குறிகளுக்குள்ளால். என்ன காரணம் என்றால், குர்ஆனையும் தமிழாக்கம் செய்ய முடியாது, ஹதீஸையும் தமிழாக்கம் செய்ய முடியாது. தமிழாக்கம் அல்ல, மொழிபெயர்ப்பு எந்த மொழியிலும் மொழிபெயர்க்க முடியாது. அதன் கருத்தாக சொல்ல முடியுமே அல்லாது இதுதான் அதன் மொழிபெயர்ப்பு என்று குர்ஆனையும் சரி ஹதீஸையும் சரி எந்த மொழியிலும் சொல்ல முடியாது. அதனால்தான் இன்றைக்கு மொழிபெயர்ப்பை வெளியிடுகிறோம் என்று வருகிறவர்கள் எல்லாம் அடைப்பு குறிகளுக்குள்ளாலே தாங்கள் சொல்ல வருகிற தங்களுடைய சொந்த கை மடியிலே இருக்கிற சரக்குகளை எல்லாம் உள்ளாலே புகுத்தி அதை தர்ஜமத்துல் குர்ஆன் என்று வெளியிடுகிறார்கள். அப்படி பலர் செய்கிறார்கள். இன்னொருவர் என்ன செய்தார் என்றால், தமிழாக்கம் செய்துவிட்டு அதற்கு திருக்குர்ஆன் என்றே பெயர் கொடுத்தார். 1980 தொடக்கம் குர்ஆனை பின்பற்றுங்கள், குர்ஆனை பின்பற்றுங்கள், ஹதீஸை பின்பற்றுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வந்தவர் ஒரு கட்டத்தில் குர்ஆன் என்றால் நான் தருகிற இந்த குர்ஆன், ஹதீஸ் என்றால் நான் சொல்கிற இந்த ஹதீஸ். ஒரு காலம் வரையிலே சஹீஹ் லஈஃப் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் சஹீஹா இருந்தாலும் கூட நம்முடைய அறிவுக்கு பொருந்தவில்லையானால், நம்முடைய என்று கூட சொல்லவில்லை, என்னுடைய அறிவுக்கு பொருந்தவில்லையானால். ஏனென்றால் இன்றைக்கு மதுஹபை பின்பற்ற தேவையில்லை, இமாம்களை பின்பற்ற தேவையில்லை, தரகர்கள் தேவையில்லை என்று சொல்லி குர்ஆனை ஹதீஸை நீங்களாக பின்பற்றலாம், நேரடியாக பின்பற்றலாம் என்று சொல்ல வந்தவர்கள் கூட நீங்களாக பின்பற்றலாம் நான் சொன்ன முறையில் என்றுதான் திருக்குர்ஆன் தமிழாக்கம், ஹதீதுகள் தமிழாக்கம், பிரசுரங்கள், மாத வார பத்திரிகைகள், பிரச்சாரங்கள், அவர்களுடைய ஒளி நாடாக்கள், இன்றைக்கு சிடிகள், டிவிடிகள், யூடியூப் முழுக்க, ஃபேஸ்புக் முழுக்க தங்களுடைய பிரச்சாரங்கள் எல்லாம் எதற்கு? நீங்கள் இமாம்களை பின்பற்ற வேண்டாம், நீங்களாக உங்கள் குர்ஆனை ஹதீஸை ஆய்வு செய்து கொள்ள முடியும். அது எப்படி? இப்படி நான் சொல்லுகிற விதத்தில் ஆய்வு செய்து கொள்ளுங்கள், நீங்களா ஆய்வு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விடவில்லை. இப்படி ஆய்வு செய்யுங்கள், ஆய்வு என்ற பெயரில் நான் எதை தருகிறேனோ அதை பின்பற்றுங்கள். இதுதான் அவர்களுடைய கொள்கை. எதற்காக சொல்ல வந்தேன் என்றால், அப்படி இந்த அடைப்பு குறிகளுக்குள்ளாலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர், உங்களில் யாரும் பரிபூரண மோமினாக முடியாது. மோமின்ல பரிபூரண மோமின், பரிபூரணமற்ற மோமின், கொஞ்சம் மோமின், கொஞ்சம் மிகைப்பான மோமின் என்று கிடையாது. மோமின் இல்லை, அவ்வளவுதான். எனவே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வந்த செய்தியில் லா யுமினு அஹதுக்கும், உங்களில் யாரும் மோமினாகவே முடியாது. ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாசி அஜ்மஈன். எதுவரையில் என்றால், அவனுடைய பெற்றோர்கள், அவனுக்கு பிறந்த பிள்ளைகள், அனைத்து மனிதர்கள் அனைவரை விடவும் அவனுக்கு அதிக பிரியமானவனாக நான் ஆகாத வரையில் உங்களில் யாரும் மோமினாக முடியாது என்கிறார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே
என்னை உங்களில் யாரை விடவும் எவரை விடவும் அதிகமான அதிகமான அன்புக்குரியவராக என்னை நீங்கள் நேசிக்காத வரையில் நீங்கள் பரிபூரண மோமினாக முடியாது என்பதல்ல, மோமினாகவே ஆக முடியாது. ஈமானின் அம்சமே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் எங்கிருந்து துவங்குகிறது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதிலிருந்து துவங்குகிறது.